பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜாமணிகண்டன். தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் எந்த விதத்தில் நன்மைகளை அள்ளி தரப்போகிறது என்பதனை நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசி ஒரு பாக்கியஸ்தானமாக வருகிறது. அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பவர் தாட்சாத் குரு பகவான் பிரகஸ்பதி. அப்பேற்பட்ட குருவின் வீடான தனுசுவை தனது ராசியாக கொண்டு பிறந்த அனைத்து அன்பர்களுமே இந்த குரு பெயர்ச்சியின் பலாபலன்களை அனுபவிக்க போகிறீர்கள். பல கோடி நன்மைகளை பெற போகிறீர்கள். குருவினுடைய திவ்ய பார்வை தங்களுடைய ராசியின் மீது பதிகிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குருவே தனது ராசியை பார்க்கிறது. அப்படி ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எதையுமே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதலில் ஆலோசித்து பிறகு நமது ராசியின் அடிப்படையிலேயே தான் அதை நம்ம கணிக்க வேண்டும். அந்த விதத்தில் காலபுருஷ தத்துவப்படி பாக்கியஸ்தானம் அது உங்களுடைய ராசி. தற்பொழுது குரு பெயர்ச்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது ருணரோக சத்ரு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்ப இந்த குரு பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்திற்கு வருகின்றதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் பெறப்போகிறோம்? இதுவரை நீங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட ஒரு நேரம் இல்லாம. வெயிலில ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பாலைவனத்துடைய நடைபாதை முடிஞ்சு ஒரு அரச மரத்தின் நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுகிரகமான ஒரு அருட்கடாட்சத்தை குரு பகவான் வழங்கி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நான் வந்துட்டேன்டா அப்படின்ட்டு சொல்றதுக்காக குரு பகவான் வந்துட்டார். இதுவரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்கு யாரும் இல்லை. பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் போராடிதான் எதையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் போராட்டம். ஒரு கல்வியை கற்று முடிப்பதற்கு குழந்தை பருவத்தில் இருந்தே போராடிதான் அந்த கல்வியை கற்று முடிக்கிறார்கள். பொதுவா தனுசு ராசிக்கு வாழ்க்கையின் பிற்பாதி மட்டுமே ஒரு சுபிட்சத்தையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் பெற முடிகிறது. அதே போல தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மூல நட்சத்திரம் என்றாலே அனுமனை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நம்ம அனுமனை நினைக்கணும்? எது கிடைத்தாலும் சரி அந்த பணிவு என்பது உங்களிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுமனை யாராலும் வெற்றி பெற முடியாது, அது அனுமனுக்கே தெரியும். இருந்தாலும் தான் என்ற அகந்தை இல்லாதவர் அனுமான். அப்பேற்பட்ட அனுமன் பிறந்த நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை கொண்ட தனுசு ராசி எப்படி இருக்க வேண்டும்? தாங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் அந்த பணிவு என்பதை விட்டுவிடக் கூடாது. இதையெல்லாமே நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். இரண்டாவது பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரத்திற்கு எதுவுமே வேணாம் என்று பற்றற்ற நிலை. நீங்க அப்படி இருந்துட்டீங்கனாலே எல்லாமே வேண்டும் என்கிற பூராட நட்சத்திரம் சுகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் வரும். அதே போல அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதை கட்டி காப்பது எப்படி நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும், இந்த ஸ்தானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிர்வாக திறனையும் ஞானத்தினையும் வழங்கக்கூடியது உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தையும் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தே ஆக வேண்டும். எப்படி? இதையெல்லாம் கடைபிடித்தால் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் செல்வீர்கள். பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். பணம் அதிகமா கிடைச்சிருச்சுன்னா ஆடக்கூடாது. நமக்கு செலவுகள் நிறைய இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியும்? அந்த சேமிப்பு என்பதே இவர்களிடம் அதிகமாக இல்லாமல் போகிறது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவர்களை காப்பதற்காக குரு பகவான் பிரகஸ்பதி அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார். எப்பேற்பட்ட ராஜதந்திரத்தையும் செய்து தனது தேவர்களை காப்பதுதான் அவரது வேலை.
ஆனால் அப்பேற்பட்ட தேவர்களே ஒரு மது மயக்கத்தில் மாது மயக்கத்தில் குரு பகவான் வருகிறார் என்று தெரிந்தும் அவரை லட்சியம் செய்யாமல் தனது போகத்திலே ஆழ்ந்து மதிமயக்கத்திலே இருக்கிறார்கள். இதை கண்ட குரு பகவான், உங்களை காப்பதற்காகவா நான் இவ்வளவு சிரமம் மேற்கொண்டேன், இனி நீங்கள் இந்த மது மயக்கத்திலே இருங்கள், நான் இந்த இடத்தில் இருக்க போவதில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் இருந்து விலகி விடுகிறார். குரு எப்பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி விட்டாரோ அந்த தேவலோகமே இருண்டு விடுகிறது. இது ஒரு உதாரணம் தான். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மது மயக்கத்திலும் எந்த சுக போகத்திலும் மூழ்கிவிடக் கூடாது. அப்படி மூழ்கிவிட்டால் குருவினுடைய அருட்கடாட்சம் தங்களுக்கு கிடைக்காது என்பதனை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மதுவினை ஒரு பழக்கமாக கொள்வது மிகவும் தவறு. அது உங்களை மிகவும் கீழ்த்தள்ளிவிடும். அதிகமாக தனவரவு பணவரவு ஏற்படும் பொழுதெல்லாம் தன்னிலையை மறவாது இருங்கள். உயர்ந்த பதவி செல்லும் பொழுதெல்லாம் மிகவும் பணிவுடன் இருங்கள். அப்படி நீங்கள் செய்தீர்களானால் மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. குரு பகவான் உங்களை காத்து கொண்டே இருப்பார். அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி, ருணரோக சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அவரது திவ்ய பார்வையானது உங்களை காத்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக தங்களது 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தினை பார்க்கிறார். லாபஸ்தானம் என்றால் என்ன? அது இளைய தாரத்தை குறிக்கும், லாபத்தினை குறிக்கும். உங்களது ஆழ்மனதில் நீங்கள் என்னென்ன அபிலாசைகளை வைத்துள்ளீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை 9வது பார்வையாக பார்வையிடுகிறார். அப்பனா உங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் என்ன முயற்சி மேற்கொள்கிறீர்களோ அதை வெற்றியடை செய்வது இந்த 11ஆம் இடம். உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பது இந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை 9வது பார்வையாக பார்க்கிறார். 11ஆம் இடத்தை 5வது பார்வையாக பார்க்கிறார். மேலும் சிறப்பாக 7வது பார்வையாக தங்களது ராசிகளை பார்க்கிறார். குரு 7இல் வருவதற்காக பல ஆண்டுகள் திருமணம் செய்யாமல் அந்த காலத்தில் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். 7இல் குரு இருக்கும் பொழுது திருமணம் செய்தால் அந்த திருமணம் சுகபோகங்களையும் பல சகல விதமான செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் என்று ஒரு மரபு உண்டு. அப்பேற்பட்ட 7ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்கும் போது அந்த பாக்கியத்தினை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மைகளை செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், அனாதை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை வாங்கி கொடுங்க, ஏழை எளியவர்களுக்கு கல்வி செலவுக்கு ஏதாவது செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கும் பொழுது உங்களால் முடிஞ்சதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குரு பகவான் அவருடைய கடமையை அவர் சிறப்பாகவே செய்வார். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று மட்டும் தாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. 11ஆம் இடத்தை பார்த்தாலே 11ஆம் இடத்தின் திரிகோணம் என்று சொல்வார்கள். 3, 7, 11. ஒரு குருவினுடைய பார்வை எந்த ஸ்தானத்தில் படுகிறதோ அந்த திரிகோணமே சிறப்பு பெறுகிறது, ஆக்டிவேட் ஆகும். இப்ப உங்களுடைய ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார். அப்ப தனுசு ராசியின் திரிகோணம் என்ன? மேஷ ராசி, சிம்ம ராசி. அப்ப தனுசு ராசியை பார்க்கின்ற பொழுது மேஷமும் குருவின் பார்வையால் ஆக்டிவேட் ஆகுது, சிம்மமும் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஒரு ராசியினை பார்ப்பதினால் அந்த திரிகோணமே பலம் பெறுகிறது என்பதனால் பல அற்புதமான பலன்களை நீங்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறீர்கள். அப்ப 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், திருமண வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்வையிடுகிறார் என்பது சிறப்பு. நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே அகன்றுடும். ஏன்னா சந்திரன் உடல் காரகன். நம்மளுடைய தனுசு ராசி அந்த திவ்யமான பார்வையில பார்வையிடுவதனால உடலில் எந்தெந்த நோய்கள் உள்ளதோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு, சரி செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அது இந்த நேரத்தில் நீங்க கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. அதே போல மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளமா இருக்கும், இல்ல ஆபீஸை மெயின்டைன் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு தவறு நடந்து அதனால மேல் அதிகாரிகளிடம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நீங்க வாங்கியிருப்பீங்க.
பணம் சம்பந்தப்பட்ட மோசடி பிரச்சனையில இது போல பல பிரச்சனையில குரு 6ல் இருக்கும்போது நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளது. அதையெல்லாம் சரி செஞ்சு அந்த பிரச்சனைகளிலெல்லாம் வெளிவந்து ஒரு உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள். அதே போல இன்கிரிமெண்ட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு தனகாரகன். குரு தனகாரகனாக இருந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி சனி பகவானை பார்வையிடுகிறார். சனி பகவான் எங்க இருக்காரு? கும்பராசியில இருக்காரு. நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்றோம். சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாசம் தான் நடக்குது. பிற பஞ்சாங்கத்தை படி நாம அனுஷ்டிக்கிறது இல்லை. மற்ற பஞ்சாங்கம் அவங்க கணித முறை எப்படியோ அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எமக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் சித்தர்கள் உருவாக்கிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினையே நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி என்றால் குரு பகவானுடைய 9வது பார்வை திவ்ய பார்வை கும்பராசியில் அமர்ந்து ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற சனி பகவானின் மேல் பதிகிறது. சனி பகவான் யாரு? உங்களுடைய தனகாரகன், 2ஆம் இடத்தின் அதிபதி. அந்த தனஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. தனம் வந்தே ஆகணும். 2 வழிகளில் வருமானம் வந்தாகணும். 2 என்பது குறைவு. 2, 3 ஒரு சொந்த தொழில் செய்யலாம். உத்தியோகத்துக்கு போயிட்டு ஒரு சைட் பிசினஸ் பண்ணலாம். இல்ல 2, 3 பிசினஸ் சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். உங்கள் தொழில் விரிவடையும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. தொழில இருந்த மந்த நிலை எல்லாம் மாறி இருக்கும். இப்போ தொழில ஓரளவுக்கு வருமானங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். லாபஸ்தானத்தினை குரு பார்க்கிறாரு. 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், தொழில் ஸ்தானத்திற்கு 2ஆம் இடம் தான் 11ஆம் இடம். அப்ப அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான லாபங்கள் வரும். அதன் மூலமாக நீங்க ஒரு இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, இல்ல நம்ம செய்கின்ற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்றதோ, விரிவாக்குறதோ, வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாத்துறதோ, இது போல சிந்தனைகள் ஏற்பட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த 3ஆம் இடம் என்பது 3, 7, 11 காம திரிகோணம். அப்ப அந்த காம திரிகோணமே ஆக்டிவேட் ஆகுது. 3, 7, 11 11ஐயும் பாக்குறாரு, 3ஐயும் பாக்குறாரு. அப்போ திருமணம் நிச்சயம் நடைபெறணும். ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுல இருக்க, சொந்த வீடு இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த கனவு மெய்ப்பட இந்த ஆண்டு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும். வெளிநாடுகளில் ஃபேமிலியோடு செட்டில் ஆகணும். அங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல சொகுசா வாழணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. மேலும் சனி பகவான் தனஸ்தானத்தின் அதிபதி மட்டுமல்ல, 3ஆம் ஸ்தானத்தின் அதிபதியும் கூட. அந்த சனி பகவானை குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு புகழும் கௌரவமும் மரியாதையும் இவையெல்லாம் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் உங்க கௌரவத்துக்கு குறைச்சலான அவமானம் ஏற்படக்கூடிய பல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனே போகல, காவல் நிலையத்துக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது, நீதிமன்றத்தை நாடியது கிடையாது என்பவர்களுக்கெல்லாம் 6ல் குரு இருக்கும் போது சிறிது ஆட்டம் காண வைத்திருப்பார். இப்பொழுது அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கும் புகழும் இழந்த கௌரவத்தையும் மரியாதையும் உங்களை தேடி வர செய்வார். செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே கௌரவம், மரியாதை, புகழ் உங்களை தேடி வரும். ஒன்றை மறவாதீர்கள், நீங்கள் தன்னிலையே மறவாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு வருகின்ற வருமானத்தில் தவறான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்களானால் பின்னடைவு உண்டு என்பதையும் மறவாமல் இருங்கள். ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குறீங்க, அதுல 5,000 ரூபாய் நீங்க தவறான ஒரு செலவு செய்யறீங்கனாலே அந்த வருமானம் நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கர்மா தாங்க நம்மள முதல்ல ஆளுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் இந்த நவகிரகங்களுடைய பரிபாலனம். எந்த நேரத்துல நம்ம கர்மா வேலை செய்யுதுன்னா, எந்த கிரகங்கள் எங்கெங்கு அமர்கிறதோ அதற்கு ஏற்றாறு போலதான் நம்ம கர்ம பலனாக நாம அனுபவிக்கிறோம். அதாவது நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் தீமை. புதிதாக நாம எதுவுமே செய்யாம இந்த கிரகங்கள் நமக்கு வழங்கி விடாது. ஒரு நன்மைகளை அள்ளி தருகிறது என்றால் அதை நாம் செய்த புண்ணியம், சங்கடங்களை அள்ளி தருகிறது என்றால் நாம் செய்த பாவம். வேற எங்கேயுமே இல்லை. நன்மையோ தீமையோ எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் இருக்கு. அதை முதலில் நாம் புரிந்து கொண்டு நன்மைகளையே முடிந்த வரையில் அதிகமாக செய்து வந்தால் நாம் எந்த கிரகங்கள் எங்கு இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். கேது 9க்கு வந்துட்டாரு, 10ஆம் இடத்துல இருந்து 9க்கு வந்துட்டாரு, என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது. தெய்வ சிந்தனை வரும், ஆலய வழிபாடு தோன்றும், ஆலயத்திற்கு செல்வீர்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் உடனிருந்து உதவி செய்வீர்கள். ஏதோ டொனேஷன் கொடுக்கணுமா, டொனேஷன் கொடுப்பீங்க. அங்க கோயிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுக்கணுமா, அன்னதானத்துக்கு சேவை செய்வீங்க. இது போன்ற சிந்தனைகளை எல்லாம்
நமக்கு வழங்கக்கூடியதுதான் இந்த கேது பகவான் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது. கேது என்று விட்டால் அந்த இடத்தில் தாழ்வு மனப்பான்மை சிறிது துளிர் விட்டு எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தாழ்வு மனப்பான்மையை மாற்றக்கூடியது இந்த குரு பகவானுடைய அருட்கடாட்ச பார்வை. கேதுவை தான் குரு பார்க்கலையே, நீங்க எப்படி சொல்றீங்கன்றீங்களா? அதான் நான் சொன்னேனே, குரு ஒரு ஸ்தானத்தை பார்த்தால் அந்த ஸ்தானத்தின் திரிகோணமே பலம் பெறும். ராசியை பார்க்கிறாருன்னா 9ல கேது உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ராசியை பார்த்துட்டாலே 9ஆம் இடமும் குருவினுடைய அருட்கடாட்ச பார்வையில் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா? அதனால கேது பகவானும் நல்ல நன்மைகளை வழங்குவார். வீடு, வாகனம், வண்டி, வசதிகள், ஒரு இடம் வாங்கணும், இது போன்ற எண்ணங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நிச்சயம் அதிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உண்மையில் ஒரு அமோகமான பல கோடி நன்மைகளை பெறப்போகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. தாங்கள் அனுதினமும் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் சிவசக்தியையும் அனுஷ்டித்து வந்தால், வணங்கி வந்தால், அவர்கள் திருவடிகளை போற்றி வந்தால், இந்த ஆண்டு மட்டுமல்ல உங்கள் வருடத்தின் அனைத்து நாட்களுமே அற்புதமான நாட்களாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணி. நன்றி, வணக்கம்.